ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு மனிதர்கள் மேல் காணப்பட்ட மரண தண்டனையிலிருந்து அவர்களை குணமாக்கும்படிக்கு அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி முழு மனுகுலத்தின் மேல் உள்ள பாவத்தின் தண்டனையை போக்கி மனிதர்கள் மீது காணப்பட்ட அந்த பாவத்தை அவருடைய பலியினால் நிவர்த்தி செய்து பாவ மன்னிப்பு உண்டாக்கி அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிய வேண்டும். நாமெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்து எல்லா பாவங்களிலிருந்து அதுக்கு பரிகாரம் செய்து ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு கூர்ந்ததுனால அவர் நம்ம இடத்தில் அன்பு காட்டவில்லை. நாம் பாவிகளாக இருக்கையில், மரண தண்டனைக்கு உட்பட்டு இருக்கையில், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறியும்படி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனையே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே இந்த உலகத்தில் இன்றைக்கு அன்பு உண்டாகியிருக்கிறது. இந்த அன்பை குறித்து, கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு இல்லையா? இந்த அன்புக்காக நாம் ஏதோ பரிகாரம் செய்து, இந்த அன்புக்காக நாம் ஏதோ ஒரு நிவர்த்தி கடனை செய்து ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. நம்முடைய நீதினாலே கிடைத்த அன்பு அல்ல, இல்லாவிட்டால் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே கிடைத்த அன்பு அல்ல. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் பலியாகும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி முழு மனுகுலத்தின் மேலும் இருந்த அந்த பாவ தண்டனையிலிருந்து நீக்கி அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அன்பை இன்றைக்கு மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் தவறுகிறோம். தேவனுடைய அன்பை மனிதர்களாகிய நாம் நிராகரித்து விடுகிறோம். இல்லாவிட்டால் அதை அறியக்கூடிய அந்த அன்பை பற்றி கண்டு கொள்ளாமையே போகிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவம் ஒரு மனிதனை கொல்லுகிறதா இருக்கும்போது, அன்பு ஒரு மனிதனை அந்த பாவத்திலிருந்து உயிர்ப்பித்து காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. பாவம் கொல்லும்போது அந்த பாவத்துக்கு, கொல்லுகிற அந்த பாவத்திற்கு என்ன நிவர்த்தி செய்ய வேண்டுமோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். மனிதனால அந்த நிவர்த்தி செய்ய முடியாது.
பாவத்தை இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம தான் கொண்டு வந்தோம். ஆதி மனிதன் ஆதாம் பாவத்தை முழு மனுகுலத்தின் மேல் கொண்டு வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுகுலத்தின் மேல் ஜீவனையும் அன்பையும் கொண்டு வந்தார். மரணத்திலிருந்து அவனை பாதுகாத்தார். அவனை எல்லா மரண தண்டைக்கு தப்பிவிக்கும்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மனிதனை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளாக்கும் போது இயேசுவின் அன்பு ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளிருந்து மீட்டெடுக்கும்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் போராடுகிற இடத்துல அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு ஸ்திரீ விபசாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறாள். அவளை கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை துரத்துகிறார்கள். இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் பாவம் ஒரு மனிதனை கொல்லுகிறதாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகனம். அப்போ மக்கள் மேல் பாவம் வந்ததுனால பாவம் மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் மேல் பாவம் ஆளுகை செய்கிறது. பாவத்தினாலே ஒவ்வொரு மனிதனும் மரித்து கொண்டிருக்கிறான் என்பதை, பாவம் கொடியது என்பதை காட்டும்படிக்கு தேவன் மனிதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. நீதி, பாவம், இந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை, பாவம் எவ்வகையிலே கொல்லுகிறது என்பதை, பாவம் மனிதன் மேலே எப்படி சினம் கொண்டிருக்கிறது என்பதை காட்டும்படி, பாவத்தை தூக்கி நிறுத்தி அடையாளம் காட்டும்படிக்கு நியாயப்பிரமாணம் எழும்பினது. இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணம் மனிதர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு பாவம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அறிந்து பாவத்தை தள்ளிவிட்டு வாழ்வார்கள் என்பதற்காக, பாவத்தையிலிருந்து தப்பிவித்து, தண்டனையிலிருந்து தப்பிவித்து சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதற்காக பரலோக பிதாவாகிய தேவன் மனிதனை படைத்தவர் ஒரு பிரமாணத்தை மனுகுலத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, முழு இஸ்ரவேலர்களுக்கும் அந்த பிரமாணத்தை கொடுத்தார் மோசேயின் மூலமா. இந்த மோசேயின் பிரமாணத்தை கடைபிடித்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் பாவத்திலிருந்து அவர்கள் விடுபடவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சாரம் பண்ணுகிற அந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தி, நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மோசே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவள் பாவம் செய்து விட்டால் இவளை கல்லெறிய வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இப்போ தவறு செய்யும்போது ஒரு மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தண்டனையும் கூட, இல்லையா? பாவம் ஒரு மனுஷனை கொல்லுகிறது, பாவமே ஒரு மனிதனை கொல்லுகிறது, அவனை அழித்து விடுகிறது. பாவம் மனிதனை அழிக்கிறது உண்மைதான். அவள் பாவம் செய்து விட்டால் உண்மைதான். அவள் அழிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறாள், உண்மைதான். அவள் நியாயப்பிரமாணத்துக்கு புறமானவளாக இருக்கிறாள், உண்மைதான். நியாயப்பிரமாணத்தை கையாள முடியாதபடி ஒரு சூழல்ல அவள் வாழ்ந்தாள் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவள் மேல் குற்றம் சுமத்தின போது அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இல்லையா, அவள் மேல் கல்லெறியுங்கள், உங்களில் குற்றம் இல்லாதவன் அவன் மேல் கல்லெறியுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் தங்கள் கைகளில் இருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து வந்து அவள் செய்தது
நியாயமானது சரியானது என்று நிரூபிப்பதற்காக அவளிடத்தில் அன்பு கூறவில்லை. அவள் அந்த இடத்துல செய்தது தவறுதான். ஆனால் இயேசு அதை நியாயப்படுத்தி காட்டுகிறாரா என்பது அல்ல. ஆனால் அங்கே கொண்டு வந்த அவர்களும் தவறு செய்கிறவர்களாக, அவர்களும் அந்த குற்றத்துக்கு அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அப்படியானால் இயேசு அவர்கள் மீது அன்பு கூறவில்லை, பாவம் செய்த அந்த பெண்ணு மேல் தான் அன்பு கூர்ந்தார் என்றும் சொல்ல முடியாது. பாவம் செய்து அவளை தான் மன்னித்தார் என்று சொல்ல முடியாது. அங்கே நிற்கிற அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூறும்படி அவர்களையும் பாவ தண்டனையிலிருந்து காப்பாற்றும்படி வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் நீதி நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த நீதியை மனிதனாலே நிறைவேற்றப்பட முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்திருந்தால் பாவம் மனிதனை மேற்கொள்ளவே முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி மனிதன் வாழ முடியவில்லை. இப்போது அந்த நீதி தண்டனைக்குட்பட்டதாக மாற்றி போனது. இப்போ தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து முழு மனுகுலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். முழு மனுகுலத்தின் மீது வந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு உணர்வடைய செய்கிறது என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் போய்விட்டார்கள், அவர்களுக்கும் தெரியும் நாமும் தவறு செய்கிறோம், நாமும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு அவங்க உணர்ந்து அவங்க போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. சிலர் பாருங்க, மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நியாயமாக நடக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதான் உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? மற்றவங்க அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க அன்பாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவளை பார்த்து இயேசு சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த அன்பு என்னன்னா, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவதற்காக தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதாக அங்கே ஒரு மன்னிக்கிற அன்பை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டாள். பாருங்க, அவள் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உணர்ந்தவளாய், தேவனுடைய இரக்கத்தை உணர்ந்தவளாய் அவள் கடந்து போனாள். அவள் உண்மையாகவே அவள் கடந்து போய் பாவத்திலிருந்து முழுமையாக அவள் செய்து வந்த அந்த விபச்சாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கவனிங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிய முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறது என்பதை மனிதன் அறியாமல் வாழ்கிறது தான் மனிதன் மேல் இருக்கிற மிகப்பெரிய பாவ தண்டனை என்று சொல்ல முடியும். பிரியமான, ஒவ்வொரு மனிதனும் இதை அறிய வேண்டும். எல்லா மனிதனுக்காகவும் இயேசு கிருபாதார பலியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் வாசி. இயேசு பிரயோஜனமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரன் தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படி செய் என்றார். பாருங்கள், இது எதற்காக காட்டுகிறேன் என்று சொன்னால், இரக்கம் இல்லாத மனிதன், அன்பு இல்லாத மனிதன் இல்லையா, ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய அன்பு இல்லை.
ஆனால் வேத பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அன்பு கூறாமையே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஜனங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பு கூறுவது கிடையாது. சில பேர் பாருங்க, இந்த வேத பாரகர், பரிசேயர் இல்லையா, லேவியன், ஆசாரியன். ஆசாரியன் போதிக்கிறவன். சில பேரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எல்லா மனிதனும் பாவம் செய்கிற மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் போதிக்கிறவர்களாக மாத்திரம் இருந்தார்கள் இல்லையா. லேவியன் இவன் ஒரு ஊழியர் செய்கிறவனாய், ஆசாரியன் ஒரு ஊழியர் செய்கிறவனாய் இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே அன்பு இல்லை. ஆனால் இந்த அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் பாவ தண்டனையிலிருந்து அநேகரை இவர்கள் விடுவித்து இவர்களுடைய போதனை காப்பாற்றியிருக்கும். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆனால் இவர்கள் அப்படி செய்யலை. இந்த லேவியன் பாருங்க, அப்படி பார்த்து விலகி போகிறான். ஆசாரியன் போகிறான், அப்படி பார்த்து விலகி போகிறான். ஆசாரியன் யார்? தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவன். சகரியா ஆசாரிய ஊழியம் செய்தார் என்று நிறைவேற்றினார் என்று லூக்கால வாசிக்கிறோம் இல்லையா. எலிசபெத்து, சகரியா, அவன் ஆசாரிய முறைப்படி ஊழியம் செய்கிறவன். இப்படி ஆசாரிய சந்ததியில் வந்தவர்கள், காலங்காலமாய் கடவுளை வழிபட்டவர்கள் கூட தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய அன்பில் நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு அக்கறை இல்லாமல் தான் அவர்கள் தேவனை பின்பற்றினார்கள். ஆண்டவருடைய அன்பின்படி வாழவில்லை. அவருடைய அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய அன்பை மறுதளிக்கிறவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதனால தான் இந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு எதையுமே செய்ய முடியல. நியாயப்பிரமாணம் செய்யாததை தேவனாகி இயேசு கிறிஸ்து அதை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி மனுகுலத்தின் மீது தம்முடைய அன்பை காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை இன்றைக்கு மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு அந்த அன்பு கிடையாது பாருங்க. இப்போ அந்த வழியாக போகிறான், ஆசாரியம் போகிறான், ஒரு குத்துயிராக கடுக்கிற அவனை பார்த்து விலகி போகிறான் இல்லையா. இறங்க முடியல, அவனுக்கு ஒரு இரக்கம் செய்ய முடியல, அவனுக்கு ஒரு அன்பு காட்ட முடியல, அவனை எடுத்து போய் காயம் காட்ட முடியல, அவனுக்கு நல்லதை செய்ய முடியல. அப்படிப்பட்ட அன்பே இல்லாத பிரசங்கிக்கிற ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நிற்கிற ஒரு ஆசாரியன். அவன் பிரதான ஆசாரியன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கணும் இல்லையா. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கிட்டே இருந்துக்கிட்டே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாதபடி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இந்த வாழ்க்கை எந்த மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லாததாக காணப்பட்டது என்பதனால்தான் அன்பை மையமாக கொண்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே பலியாய் கொடுத்தார். அவர் ஒரு நல்ல ஆசாரியனாக இந்த உலகத்திற்கு வந்தார். நல்ல ஒரு ஆசாரியனாக வந்தார். அவர் முழு மனுகுலத்தின் பாவத்திற்கும் பலியாக கூடிய ஒரு ஆசாரியன், நல்ல மெய்ப்பனாக அவர் வந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய அன்பு இன்றைக்கு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் விசுவாசிக்க சிந்தித்து பார்க்கும்போது அப்பொழுது தேவனுடைய அன்பு உங்களை குணமாக்கும், தேவனுடைய அன்பு உங்களை சுத்தமாக்கும், தேவனுடைய அன்பு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், தேவனுடைய அன்பு உங்களை எல்லா பாவத்திலிருந்து உணர்வடை செய்து வெளியே கொண்டு வரும். இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது. அந்த ஆசாரியனும் போயிடுறான், அடுத்து லேவியன் போகிறான், அவனும் கண்டு பக்கமாக விலகி போகிறான். ஆனால் சமாரியன் போகிறான். இந்த சமாரியன் எப்படிப்பட்டவன்? இந்த சமாரியன் யாரு? சமாரியர்கள் என்றாலே பாவம் செய்கிறாள். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுனிடத்தில் வரும்பொழுது மனுகுலத்தில் பாதி ஜனங்கள் அவளை ஒதுக்கிவிட்டதாக, குறிப்பாக யூதர்கள் சமாரியரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இல்லையா. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ, சரியா, கானானிய ஸ்திரீ, இந்த இவர்களெல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள், ரொம்ப கொடூரமான பாவங்கள் செய்கிறவர்கள், இவர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாதவர்கள் என்று மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையாகவே அந்த சமாரியனுக்குள்ள இருந்த அந்த அன்பை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை, அந்த இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பிப்பதற்கு தான் இந்த காரியத்தை சொல்றார் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ண, அந்த சமாரியன் அவனை கண்டு காயம் கட்டி இல்லையா, அவனை ஆற்றி. அப்போ எதை காண்பிக்கிறது? ஒரு மனிதன் இல்லையா, நான் கடவுளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் கடவுளுடைய அன்பின்படி வாழ்வது தான், கடவுளுடைய அன்பின்படி மனிதனை நேசிப்பது தான். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வேன். தேவன் எதை மையப்படுத்துகிறார்? ஒரு மனிதனிடத்தில் அன்பை தான் மையப்படுத்துகிறார். ஒரு ஆராதனையில் அன்பை தான் மையப்படுத்துகிறார்.
ஒருவரை தேவனை கடவுளிடத்தில் வரும்போது ஒரு மனுஷன் அன்பு கூற வேண்டும் என்று தான் நினைக்கிறார். வேற எதை கேட்கிறார் மனிதனிடத்தில்? தேவன் அன்பை தான் மையப்படுத்துகிறார். இங்கே மனுகுலத்தின் மீது அன்பு வந்ததனால் பாவம் மறைக்கப்பட்டது. இப்போ ஒரு மனுஷன் தவறு செய்றான்னு வச்சுங்களேன், சரியா, அவன் தண்டனைக்கு உட்பட வேண்டும். அதான் நீதி இல்லையா? நீதி ஒரு பக்கம் போராடுது, அன்பு ஒரு பக்கம் இரக்கத்தை கொண்டு வரும். நீதி தண்டனை கொண்டு வரும், அன்பு இரக்கத்தை கொண்டு வரும். நல்ல கவனிங்க. இப்போ நீதி என்னன்னா, ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் தண்டனைக்கு உட்படுத்தணும். அதுதானே உலகம், அதுதானே நீதி, அதுதானே சட்டம், அதானே மனிதர்கள் கடைபிடிக்கிற வழி இல்லையா? ஆனால் அதே அன்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நீதிக்கு உட்படுத்துகிறாங்க பாருங்க. நீதிக்கு உட்படுத்துகிற அந்த காரியம், நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்ட மனுஷர்கள், ஒருவனை தண்டனைக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்ட மனுஷர்கள் என்பதையும் கவனிக்கிறது. தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷனை கவனிக்கிறது. அப்போ அந்த அன்பு ரெண்டு பேருமே, தண்டனைக்கு உட்படுத்துகிறவனையும் தண்டனைக்கு போகிறவனையும் அன்பு இறக்கும், அவனை அதிலிருந்து காப்பாற்றுகிறது. அப்படியானால் முழு மனுகுலமும் தண்டிக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் மனுகுலத்தின் மேல் வந்தது. ஏன்னா மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ளும்படியான கொடூரமான பாவம் செய்து தேவனை அறியாமல், தன்னை படைத்த தேவனை அறியாமல் இல்லையா, மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்தை தேவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலகத்தை மனிதர்களுடைய பாவம் அப்படியே தண்டனையிலிருந்து நீக்கப்பட்டு அந்த பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து இல்லையா, அந்த பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பை தேவனாகிய கர்த்தர் மனிதன் மீது செலுத்தினார், மனிதன் மீது காண்பித்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். முழு மனுகுலமும் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு கிருபாதார பலியாய் கொடுத்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டும். அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் முதல் வர காரணமே, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு தான் ஃபர்ஸ்ட் மகிமை வைக்கிறார், அன்பு தான் மனிதனுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. ஒருபோதும் மனிதனை கடவுளை விட்டு பிரிக்காத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பை இயேசு கொண்டு வந்துட்டார். பவுல் அதை தான் சொல்றாரு. பவுல் சொல்லும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் வாசித்து பார்ப்போமே. ரோமர் 8:36 வாசிங்களேன். அதில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வேகுலமா, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் இல்லையா, தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இயேசுவின் அன்பை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவின் நேசத்தை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவின் மேல் உள்ள இல்லையா அன்பை வெளிப்படுத்துகிறவங்க கொஞ்சம் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவருடைய அன்பை விட்டு திரும்பவும் மனிதனை பிரிக்கவே முடியாது எந்த சக்தியாலும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த அன்பிலிருந்து ஒருவனும் பிரிக்க முடியாதாம். இனி சத்துரு பிரிக்க முடியாது, பாவம் உங்களை பிரிக்க முடியாது கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை இல்லையா. துன்பம், இந்த உலகத்தில் வர பசி, இந்த உலகத்தில் வர வியாதினை, போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது. யார் இந்த அன்பை குறித்து பிரதிபலிக்கிறது, இந்த அன்பை குறித்து பேசுகிற பவுல் யார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் சவுலா இருக்கும்போது அன்பில்லாத ஒரு மனிதனாய் வாழ்ந்தால், தேவனுடைய அன்பை அறியாத ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார்.
ஆனால் இயேசுவை ஒரு நாள் அவர் சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்தித்தார். அந்த பவுல் அந்த சவுலா இருக்கும்போது அவனை சந்தித்து அவன் மேல் இருக்கிற தண்டனையை முதலாவது நீக்கினார். தம்முடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த அன்பை அந்த மனிதன் அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் இயேசுவின் அன்புக்கு இணையான ஒன்று இல்லை என்பதை அறிந்ததனால் இனி ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது என்ற ஒரு நிச்சயத்திற்கு வரக்கூடிய வாழ்க்கையை பவுல் வாழ்ந்ததனால் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. ஆமா, ஒரு காலத்தில் அன்பு அறியாத இருந்தார். ஆனால் அந்த சவுல் கிறிஸ்துவுக்கே எதிராக இருந்தார். கிறிஸ்துவின் பிள்ளைகள் மேல் அன்பு காட்ட முடியாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்த போது அன்புள்ளவராய் மாறிப்போனார். கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாய் மாறிப்போனார். நம்ம கூட எத்தனையோ பேர் சாட்சி சொல்றோம். நான் சபைக்கு விரோதமாக எழும்பினேன், ஊழியர்களை அடிச்சிருக்கிறேன். எத்தனையோ ஊழியர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நான் ரொம்ப திட்டுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப திட்டுவேன், அன்பே காட்ட மாட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலகம் கிறிஸ்துவ மேல் அன்பு காட்டவில்லை. கிறிஸ்தவர்கள் மேல் இன்றைக்கும் உலகம் அன்பு காட்டுவது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள போகிறவர்களை ஒரு சமரியரை போல தான் பார்க்கிறார்கள். ஆனால் சமரியர்களுக்குள்ள தான் கிறிஸ்துவின் அன்பு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சமாரியன் அவன் காயம் கட்டி என்னை பார்த்து அவனை காப்பாற்றுகிறான். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காகவும் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை மனிதர்களுக்கு உண்டாக்குறது, அப்படிப்பட்ட ஒரு திறனை மனிதனுக்கு கொடுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மன மாற்றத்தை மனிதனுக்கு உண்டாக்கி தருகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோமே, காரணம் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை கைவிடாது. இயேசுவின் அன்பு ஒரு நாளும் உங்களை மறக்காது. நீங்கள் ஒருவேளை சர்ச்சைக்கு போகாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம், இன்னும் ரட்சிக்கவே படலைன்னு சொல்லி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு உங்கள் குடும்பத்திற்காகவும் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் குடும்பத்திற்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், வியாதியோட போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஒரு குஷ்டரோகியே வரும்பொழுது எந்த மனிதனும் இந்த உலகத்தில் குஷ்டரோகியை தொட மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகம் உள்ள மனுஷனை தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது, பரிதபிக்கிற அன்பு. நினைவு பட்டணத்தின் ஜனங்கள் இல்லையா, கொடூரமான பாவம் செய்தார்கள். அவர்கள் எப்பொழுது மனம் திரும்பினார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக பரிதபித்தார் என்றதை பார்க்கிறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது. எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். ஐயோ, இந்த மனிதர்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய தண்டனை, இவர்கள் மேல் காணப்படுகிற காரியம், இவர்கள் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் போகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கதறினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். அவர் மேலே வச்ச அன்புக்காக நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. அவர் உங்கள் மேலே வச்ச நேசத்துக்காக சபைக்கு போங்க. அவர் உங்கள் மேலே காணப்பட்ட பாவ தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. ஆமாம், அவர் உங்கள் மேலே காணப்பட்ட ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் சபைக்கு போங்க. அதுதான் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சைக்கு போவதனால நீங்கள் கெட்டு போகவே மாட்டீர்கள். ஆலயத்துக்கு போவதனால் ஒருபோதும் கெட்டு போக மாட்டீர்கள் இல்லையா? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார். யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்புக்கு இணங்கி ஆசைப்பட்டு அவரை நேசித்து அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவர் தம் மீது அவருடைய கிருபையின் வரங்களை பொழிந்தள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகலவற்றிலும் இருந்து உங்களை குணமாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சிலுவையில் அவர் பாராட்டின கிருபாதார பலியான ஒரு அன்பை இழந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லாம் மாயமாலமாய் காணப்படுகிறது. ஆனால் அன்பு தான் ஒழியாது, அழியாது. தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிறது. தேவனுடைய அன்பு ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. ஆண்டவருடைய அன்பு சகலத்தையும்
மன்னிக்கிறது, புதிதாக்குறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லா மனிதனையும் நேசிக்கிறது. இன்றைக்கு அந்த அன்பை மறவாதீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, நம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி முழு மனுகுலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் கிருபாதார பலியாய் கர்த்தர் கொடுத்து உம்முடைய அன்பை மனிதர்கள் மீது விளங்க பண்ணியிருக்கிறீரப்பா. ஆமே. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதி. நாங்களோ பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு எங்க மேல வைத்த அன்பை வெளிப்படுத்த விதமாய் சிலுவையிலே நீர் மரித்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மரணத்தின் வழியாக மனுகுலத்திற்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறீர். நீர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவ கிருபையும் தேவனுடைய சமாதானமும் ஒவ்வொரு மக்கள் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.